ஹாய் படிஸ், 3 ட்ரிப் ஆரம்பிக்கலாங்களா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வருமா பாத்தே வருமா 30 வருஷமா காதே கேட்டுக்கிட்டு இருந்ததா 4 அடி தூரத்துல பாத்தே வருமா. வேலை அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன். ஏய் வண்டி எடுக்கடா. ஹாய் படிஸ், ஏனுங்க இந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் யாரும் துன்பத்துக்குள்ளாகலைங்க, என்ன தவிர. நீங்கள் கோச்சுக்கலன்னு ஒன்று சொல்லவா, இந்த வைல்டு அனிமல்ஸுக்கெல்லாம் இந்த ஃபுட்டு தரீங்கள, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு தர ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது அதுக்கு செட் ஆகாமல் போய் அலர்ஜி மாதிரியெல்லாம் வந்துடுது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் தரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் தர்றதில்ல, ஏன்னா நான் திங்கிறது எனக்கே பத்த மாட்டேங்குதல்ல. நேரம் அதிகாலை 3:30 மணி. கேடுமா எழுந்திரிமா. இப்போ வரைக்குங்க படிக்கிறக்காக கூட நான் 3:30 மணிக்கு அலாரம் வச்சது இல்லைங்க. தூங்கிட்டேன். 3 hours later. நம்ம இன்னைக்கு உட்காந்தா தம்பி ஓட்ட சொல்லிட்டுங்க. எடு வண்டிய. நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா மொதல் பாட்டு இந்த பாட்டாக தான் வரும். இந்த பாட்டு போட்டால் தாங்க நமக்கு அப்படியே அந்த எல்லா கஷ்டமும் அப்படியே மறந்து போகிற மாதிரி. மொதல் பாட்டே அதுதானுங்க. ரிங் டோனு, காலர் டோனு எல்லாமே இதுதானுங்க. செக் போஸ்ட்டை வேறு சமாளிக்கணுங்களா? போகலாண்டா, போடா. இந்த 3ஆவது இந்த புதுக்குள்ள சாமுவா உள்ள போடு. அச்சோ, லிஃப்ட் வேணுங்களான்னு கூட கேட்க முடியலையே. சும்மா தானுங்கண்ணோ சொன்னனுங்கண்ணோ. படிஸ், இனிமேல் தாங்க நம்ம இந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே போக போகிறோம். இனிமேல் தாங்க த்ரில்லிங்கே ஆரம்பம். அடிக்கடி இந்த கேமரா மேலே பார்க்குதுன்னு சொல்லி சங்கடப்பட்டுக்காதீங்க. தெரியுது, நீ மூடு. கேமரா அது போகிறது வேறு காரணம் இல்லைங்க, நம்ம கையங்களும் சும்மா இருக்க மாட்டேங்குதுங்க. இந்த கிம்பிள் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது கையில் வேறு எடுத்துகிட்டு வந்துட்டேனுங்க. அது நோண்ட தெரியாமல் அங்கே இங்கே நாட்டிட்டு கிடந்தேன். அதனாலேயே என்னவோ அந்த சைடு மேலே போயிட்டுருக்கு. ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு நான் பட்ட பாட்டு இருக்குங்களே. சரி அதை விடுங்க. அந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா பார்க்குறது எல்லாமே அழகாக தாங்க தெரியுது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம போகிற நேரம் என்னமோ கண்ணில் ஒன்றுமே தட்டுப்பட மாட்டேங்குதுங்க. இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்துக்கிட்டே தான் வரோம், ஒன்றுத்தையும் காணும். கேமராவை சரி திருப்பி பார்த்துட்டு அப்போயாவது சிக்குமான்னு பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது நான் பார்க்காத பார்த்தீங்கன்னா கூட சொல்லுங்கள். இந்த சைடெல்லாம் தடம்லாம் போகலான்னு தான் தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, யாராவது பார்த்து திட்டு போடுவானுங்க. நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு இந்த வழியிலேயே போக வேண்டியது தானுங்க. நம்ம ட்ராவல்னா தாங்க நம்ம மைண்ட் எல்லாமே வேலை செய்யுதுங்க. நமக்கு இருக்கிற ப்ரெஷரு, இந்த டென்ஷனு இது எல்லாமே காணாமல் போயிடுது. கொஞ்சம் தூரம் தான் வந்தேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த ரிலீஃப் ஆகிற மாதிரி வந்துட்டுருக்குதுங்க. நீ சொன்னதுக்காக நான் நம்புகிறேன். இந்த ஸ்பீட் பிரேக் இதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணியே போய்க்குங்க, வேகமாகலாம் போகாதீங்க. முக்கியமாக அந்த சைடில் அந்த இறக்கி போகிறேன், கீர் டவுன் பண்ணாமல் போகிறேன், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க. அது நல்லதுக்கு இல்லைங்க. ஏன்னா நான் அதை ஸ்லோ பண்ணி போகிறது நமக்கு தான் சேஃப்டிங்க. இந்த மண்ணுக்குள்ளே இறக்கும் போது க்ரிப்பு கிடைக்காம சரிஞ்சாலும் சரிஞ்சிடும். எதுக்கு நமக்கு அத்தனை வம்புங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை ரெண்டுன்னு போயிட்டு இருக்க வேண்டியது தான். முடிஞ்ச அளவுக்கு பெண்டுலேயே அப்படியே ஸ்லோவாகவே போய்க்குங்க. ஹார்ன் அடிச்சுக்குங்க. பையன் அடித்தான் பார்த்தீங்களா, அடிச்சுக்கிட்டே இருப்பான் அடிக்கடி, டென்ஷன் ஆகிற வரைக்கும். எங்களுக்கு இந்த மண், இந்த ரோட்டு மேலே மண் இருக்கும், அது மேலே எங்கேன்னு வெட்டுறாதீங்க, அது சரிச்சு விட்டாலும் வெட்டுறது. நீங்கள் கிளம்பும் போதுங்க ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான ஐட்டமெல்லாம் எக்யூப்மெண்ட் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எமர்ஜென்சிக்கு தேவையானது எல்லாம். நமக்கு ஒன்றும் தேவைப்படாது. அதுக்கு என்னங்கிற இப்ப இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னே. கை வேறு சும்மாவே இருக்க மாட்டேங்குதுங்க. இந்த கையை நோண்டி நோண்டி கேமரா மேலே கொண்டு போயிட்டு
கட்டித்தீன் என்னன்னாலே திட்டிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த சைடெல்லாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கும் போதுங்க அந்த சில்னஸ் அப்படியே இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. யானையோட சாணம், அதுவும் ஒத்த யானையோடது. அதுவும் இந்த யானை இங்கே தான் நம்மளை சுற்றி எங்கேயோ ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அந்த சாணத்தை எடுக்கும்போது நான் வீடியோ எடுக்கலிங்க, அதை டக்குன்னு அதை ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ தான் உண்மையாகவே சூடாக போட்டுருந்துச்சிங்க. அது பக்கத்தில் தான் இருக்குன்னு அப்போவே ஃபீல் ஆச்சு. அதனால தான் இந்த சீனை தூக்கி இந்த இதில் போட்டேனுங்க. ஒரு இதுவும் காணும். பொழுதனக்கு சுற்றினாலும் ஒன்றுத்தையும் காணுங்க. நீங்க அதை பாத்தீங்களா? இப்போ வருங்க, பாருங்க பாருங்க. வணக்கம்டா மாப்ளே. என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கடா. நீ கொடுத்தது சான்ஸ், நான் ஆட போறது டான்ஸ். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். பார்த்தீங்களா, நமக்கு அள்ளு விட்டுருச்சுங்க. திடீர்னு எங்கே வந்துட போகுதோ அப்படின்னு. பக்கத்தாதுக்கு அந்த குட்டி யானை கூட இருக்குங்களா, வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம ஓட வேண்டியது தானுங்க. அதுதான் பாட்டு அப்படியே டக்குன்னு இந்த சைடு மூவ் ஆகி வந்தாச்சுங்க. இந்த ஸ்பீடு பிரேக்கு தாங்க தூக்கி தூக்கி போட்டு பின்னாடி ஒன்றும் இல்லைங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது அந்த அமராவதி பேக் சைடுன்னு சொல்லுவாங்களே, அந்த டேமுக்கு பேக் சைடுங்க. அமராவதி டேம் பேக் சைடு வியூ பார்க்குறக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் நின்று ரசிச்சுட்டு போகலான்னு இருக்கும். ஆனால் அந்த டைம் பார்த்தாதுன்னு சொல்லி நாங்கள் தான் கிளம்பிட்டோங்க. எங்கேயுமே பெருசாக நிறுத்தலைங்க நின்று ரசிக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு 12 மணிக்குள்ளேயாவது மேலே போயிடணும் அப்படிங்கிறனாலங்க. 8 மணிக்கு எடுத்து 8:30 போது இந்த அமராவதி டேம் கிராஸ் பண்ணிகிட்ருக்குங்க. அடிங்க அடிங்க. வண்டியிலலாம் போகும்போது சுற்றி முற்றி பார்த்துட்டு போய்க்குங்க. வடக்காலேருந்து வருதா தெற்காலேருந்து வருதான்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக போய்க்குங்க, சுதாரித்து போய்க்குங்க. இந்த இடத்துல டவரெல்லாம் கிடைக்காதுங்க பெருசாக. முக்கியமாக அந்த அவங்க சொல்கிற ரூல்ஸ் படி நடந்துக்குங்க. ரூல்ஸ் அவங்க சொல்ல மாட்டாங்க, நமக்கே தெரியலங்க. ஃபாரஸ்ட் சைடு போனோம்னா அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சும்மா பார்க்க போகிறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம ஏதாவது பண்ண போய் அது போய் தெரிய வந்து நம்மளுக்கு லாடம் கட்டுருக்குங்க. நம்ம பேசாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எதுவும் இன்வால்வ் ஆகிக்குங்க. நமக்கு எதுக்கு வந்துட்டு நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ட்ராவலில் மட்டும்தாங்க. இத்தனை வருஷம் ஆச்சுங்க. பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்கேருந்து போய் பார்க்கும்போதுங்க ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அது மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றியும் அந்த படர்ந்த மாதிரி நம்ம அந்த கோவிக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு செட்டப் மாதிரியே இப்போ இருந்துச்சுங்க. இந்த ரீரெக்கார்டிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிஃபிஷியலாக பேசுகிற மாதிரியே இருக்குங்க. அடுத்த டைம் நான் போகும்போது ஒரிஜினல் இதுலேயே பேசிட்டு போகிறேனுங்க, எப்படி வருதுன்னு பாருங்கள். சொல்ல மறந்துக்குங்க,
இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அடுத்த பார்ட்டு செகண்ட் பார்ட்டு வரும். செகண்ட் பார்ட்டை நீங்கள் நார்மலாக நினச்சிக்காதீங்க. இது வந்து மூணார் போகிறதுல வந்து மறையூர் வரைக்கும் தான் இருக்குது. மறையூர் வரைக்கும் காட்டெருமை பார்த்தீங்களா? பாருங்கள். இது உள்ளூர் காட்டெருமை தானுங்க. அந்த இதில் இதோட அந்த சைடு உள்ளூரில் போகும்போது கேரளா உள்ளே அந்த மூணாருக்கெல்லாம் போனோம்னா இன்னும் அந்த பைசன் சொல்லுவாங்கள்ல காட்டெருமை, அந்த மாதிரிலாம் இருக்குங்களாமா. நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் போலிங்க. ஏங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் எடுக்கும்போது இந்த ஃபுல் வீடியோ எடுப்பீங்களா? தப்பி தவறிக்கன்னு அப்படி எடுத்துடாதீங்க. நான் எடுத்துகிட்டு அப்படி தான் பேக்கப்புக்கு எதுவுமே இல்லாமல் அப்போது ஐயோடா அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்டா போகணும் அப்படின்னு. ஏன்னா சார்ஜும் இல்லாமல் முக்கால்வாசி இது வந்து எண்டிங்கில் அப்புறம் திரும்பி வர்றதில் தான் இருக்குங்க. அதனால் ஃபுல் வீடியோ கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பேக்கப்புக்கு அந்த ஏதாவது வச்சுக்கோங்க, இல்லை 2 செல்லு கொண்டு போய்க்குங்க. பட்டம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. சுற்றி முற்றியும் பார்த்துட்டு சூதானமாக போங்க. எந்த சைடு வந்து எது வருது. இந்த மாதிரி பாட்டும் வருங்க, பாடிட்டு போங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பக்கத்தில் இருக்கிற டென்ஷனான திட்டி வாங்கிட்டு போங்க. மலை மேலே இப்போ தாங்க ஆரம்பிக்கிறோம். ஃபுல் வீடியோ போடுறேன்னு எதுவும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா நான் மட்டும் ரசிக்கிற மாதிரி இருந்தால் அப்பப்போ எடுத்துருக்கலாம். ஃபுல் வீடியோ போட்டால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் வீடியோவில் பார்த்துக்கலாம். அது உண்மையாக நான் போட்ட காரணமே சரி ஃபுல் வீடியோ பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலுங்க. வண்டி போட்டு அழுத்துறாருங்க. பத்தாவதுக்கு நானும் வேற வெயிட்டா வண்டி முக்குது. இவருக்கு நம்ம அசிஸ்டண்ட் வேறங்களாமா. நான் பாருங்க வீடியோ பாட்டு ரெக்கார்டிங் பண்ணுற நேரத்தில் வீடியோ பாட்டு அப்படியே வீடியோவே பாட்டுருக்கேன். இந்த சைடு இந்த பயப்படுத்துகிற மாதிரி எதுவும் இல்லைன்னாலும் இந்த ட்ராவல்லே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கரெக்டாக அந்த குழியில் ஏற்றாமல் கரெக்டாக அந்த எஜ்ஜுக்கிட்ட போகணும். ஏன்னா லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் அது பார்த்திங்கன்னா நமக்கு அதை தூக்கி வாரி போட்டுரும். அந்த மாதிரி ஒரு பதட்டத்துலேயே இருந்து நான் பின்னாடி உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன். அது ரெண்டாவதுங்க, இவர் ஓட்டுறது அப்புறம் பின்னாடி உட்காந்துருக்கிறத இன்னும் கொஞ்சம் திக்குன்னு அடிக்கும். ஏன்னா நம்ம பின்னாடி உட்காந்து போகிறதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு முன்னாடி உட்காந்து போகிறவனை பயப்படுத்துகிற மாதிரி பண்ணிடுவானுங்க. நான்லாம் ஒரு சில டைம் அந்த மாதிரி தான். ஏன்னா திடீர்னு ஒரு வண்டி குறுக்கா வந்துச்சா நான் பயந்துட்டு திடீர்னு போத்துறோம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி திடீர்னு கிராஸ் ஆனாலும் பயம். என்ன பண்ணுறதுங்க, என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். பயப்படுத்தியே இருந்துட்டேன். நல்லா வேடிக்கை பாட்டு ஜம்முன்னு போயிட்டுருக்க வேண்டியது தான். இவர் என்ஜாய் பண்ணுறாரோ இல்லையா, நான் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கேங்க. இன்னும் நினச்சா அந்த அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுங்க. அந்த பார்த்தது, அந்த கேட்ட சவுண்டு, பறவைகளோட சத்தம், அந்த சின்ன சின்ன சத்தம் கூட அப்படியே காதுக்கு அந்த ரிங்காரமாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்துட்டு போகுங்க. அந்த சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ன் சத்தம் கூட அது ஒரு இதாக இருக்கும். அந்த பெண்டு திரும்ப ஓரத்தில் நல்லா கேட்குறக்கு நல்லா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருந்தேங்க. அப்போ வந்து அந்த சைடு மான் நின்றுட்டு இருந்துச்சு.
அது வந்து வீடியோ எடுக்க முடியல அந்த டயத்தில். அப்படியே கண்ணுக்கு அழகாக இருக்குங்க. அழகு போல் அங்கே நீங்க டைமிங் மிஸ் பண்றீங்க போங்க. அதுக்குள்ளே திருப்ப முடியல. நான் பண்ண பெரிய தப்பே அதானுங்க. கேமரா சென்டர் பார்த்து வைக்காம ரைட்டு லெஃப்ட்டுன்னு பார்த்து வச்சிருவேன். அடுத்த டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. ஏனுங்க வந்தாச்சுங்க கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோயிலுங்க. கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் திருக்கோயில். யாராவது வந்திருக்கீங்களா இந்த சைடு? வீடியோக்கு அந்த நேரம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிட்டேங்க, அந்த செக்கிங் அப்படின்னு சொல்லி. திடீர்னு செக்கர் பார்த்துட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். என்னங்க அது என்னன்னு தெரியுதுங்களா? அந்த பிஜிஎம்க்கு நான் அடிக்ட்டு. அப்படியே என்ன மெய்சில் இருக்க வச்ச பிஜிஎம்ங்க. ஏனுங்க அந்த கேமில் வர மாதிரி இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் அந்த மாதிரி ஒரு கவர் இது பண்ணாங்க. அங்கே மேலே இருந்து ஸ்கோப் போட்டு அடிக்கிற மாதிரி. இந்த விளையாடும் போது வேடிக்கை பார்த்தது நம்ம விளையாட தெரியாது, இருந்தாலும் அந்த வேடிக்கை பார்க்காதல அது ஒரு தனி சுகம். இந்த எமோஷ்னலே பார்த்தீங்கன்னா அந்த வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு தான் அதிகம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த சரக்கு அடிக்கிறவங்க கூட நின்று சைடு சாப்பிட்றாங்க, அவனுக்கு அதிக போதையிடும் அந்த மாதிரி. ஃபாரஸ்ட்டு போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. திடீர்னு என்ன வரும்னு தெரியாது. வைல்டு அனிமல்ஸில் அடிக்கடி வந்தாலும் வரலாங்க. கொஞ்சம் சேஃபாக இருக்கு. இந்த சைடில் போகிற பாருங்க மயில், இது தெரியாது பாரு அப்படின்னு கேட்டாதீங்க. ஏதாவது பேசணும் இல்லை. இந்த பாதையெல்லாம் பார்த்தா இப்போ வெளியில் போகணும்னு தான் தோணுங்க. ஆனால் அந்த பாதை பார்த்தீங்கன்னா சுற்றி வரப்பே வச்சுருக்காங்க. திடீர்னு ஏதோ டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா சுற்றி போகிறது போகும்போது எனக்கே தெரியும். கேப்சர் பண்ணுற மாதிரி நம்ம கேமராவில் கேப்சர் ஆக மாட்டேங்குது. கண்ணில் அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் தெரியுது. கண்ணில் அந்த பச்சை பசங்கன்னு இருக்கிறதால அப்படியே தெரியும். தெரிஞ்சு அந்த கண்ணில் பார்க்குற அந்த ஃபீல் வந்து எந்த கேமராலையும் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபீல் அந்த மாதிரி. நான் இப்போ அதிகமாக பேசாத காரணம் ஆர்டிஃபிஷியலாக பேசுகிற மாதிரி இருக்குங்க, நம்மளா ஒன்று பேசுகிற மாதிரி. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்களா இந்த ஒரு சவுண்டு கொடுத்தா அந்த சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீ ரெக்கார்டிங்கில் அந்த மாதிரி பேச முடியாது, நம்ம அந்த ஃபீல் வராது. அடுத்த டைம் தான் அங்கே போகும்போது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகி போயிடணும். கரெக்டாக இந்த இடம்னா இந்த இடத்துல நிற்கணும், அந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு போயிடுறது. சொல்ல போனால் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க. ஆனால் சென்டரில் வச்சு எடுத்தா நல்லா இருக்குடி. அப்பப்போ இந்த மாதிரி பாட்டும் வரும். பாட்டெல்லாம் வந்தால் பாடிருங்க. அந்த காற்று சத்தம் கூட அப்படியே அழகாயிட்டே போகுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே
இந்த உள்ள காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இன்னும் போகும்போது எல்லாமே பார்க்குறக்கு அழகாயிட்டே போகுது. அதுதான் ஒரு வேளை இயற்கையின் அழகோ அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் அந்த வாஸ் அந்த 2 வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையும் கூட வந்துட்டு போகிற மாதிரியும் கூட பார்த்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை 2 வாரத்துக்கு ஒரு முறை அந்த வாக்கிங் மாதிரி அந்த பூங்கா அந்த பார்க் அந்த மாதிரி போய்க்குங்க. ஆனால் ஒரு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி நேச்சுரல் பிளேஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ரிலீஃபாக இருக்கும். நான் அடிக்கடி இந்த சைடு பார்க்குறது தான் வில்லேஜ் சைடில். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு போங்க, உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். நான் பார்த்த இடத்தையே மறுபடியும் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னதான் டெய்லி போய் பார்க்குற இடமா இருந்தாலும் மறுபடியும் போகும்போது அந்த அழகை ரசிக்கிற மாதிரியே இருக்கும். இது என்னோடய முதல் விளாக் தாங்க, அதாவது ட்ராவல் விளாகில். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஃபீட்பேக் தரணுன்னாலும் சொல்லுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்கெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறேனுங்க. ரொம்ப நாள் ஆனனாலேங்க இந்த கோவை ஸ்லாங் வந்து லைட்டாக டச் விட்டுருச்சுங்க. அப்படியே பேச பேச அப்படியே அதுவாக மாறிடும். நானும் இனி வர்ற வீடியோவில் வந்து கோவை ஸ்லாங்லேயே பேசுகிற மாதிரி கூட பார்த்துக்கோங்க. அந்த ஒரு சில மரத்துலலாம் பார்க்கும்போது அந்த மரத்து மேலே டென்ட்டு போட்டு இருப்பாங்கல்லங்க, அந்த ஒரு இதுதான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. இவர் சொல்கிற பிளேஸு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும், நான் இப்போ காட்டுறேங்க. அது ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற தூரத்தில் இருக்கிற மலை மேலையெல்லாம் ஏறி போய் நின்று கத்தணும் அப்படின்னெல்லாம் நிறைய தோணுங்க. ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாது பாருங்க. அப்படியே இந்த ஒவ்வொரு டைம் இந்த பெண்டு வந்து திரும்பும் போதெல்லாம் அப்படியே அந்த சைடு திரும்பி அடாடாடாடாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. கண்ட்ரோல் பண்ணாதீங்க, அப்படியே நான் இதுக்குள்ளேயே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். கேமரா பிரிண்ட்டு லைட்டாக இதாக இருந்தாலும் ஆனால் இதுலேயும் இவ்வளோ அழகாக இருக்கே. இன்னும் அந்த நம்ம கண்ணில் பார்க்கும் போது இல்லை ஒரிஜினல் கேமரா நல்ல கேமரா கிடைக்கும் போது அதோட வியூ இன்னும் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. வீடியோ எடுக்கும் போது சரி அடுத்த டைம் வரும்போது அது நல்ல கேமரா வேணும் அப்படின்னு. ஆனால் இந்த டைம் எனக்கு இந்த கேமரா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியாவது நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். என்ற மொபைலில் தான் எடுத்தது, அதனால் எதுவும் நம்ம இலக்காரமாக நினச்சிக்கூடாது இல்லைங்க. இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பெருமைப்பட்டுக்கணும். இது இல்லாமல் கூட இருக்கல நிறைய பேருக்கு. அதனால தான் கிடைக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துகிட்ருக்கேன். இந்த பஸ் எங்கே நிற்குது? அடிக்கடி அந்த மாதிரி வண்டி பின்னாடி போகிறதுனால அந்த நின்று போகிற மாதிரி டிராஃபிக்னால அங்கே ஒரு ஸ்பாட் போட்டிருக்காங்க இது டவர் இதில். வண்டியில் போகும்போது அப்படியே கை நீட்டி ஆகாசத்தை நான் பார்க்குறேன் அந்த பாட்டெல்லாம் பாடணும்னு தோணும். கை நீட்டின அடுத்த செகண்டு சத்துன்னு ஒரு அடி இப்போ கையை அப்படியே உதறிட்டு கிடக்கும். ஏன்னா வண்டிக்கு அப்போ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம்ல, கிராஸ் ஆகிட்டுருக்கோம்ல, அதனால் அந்த ஒரு சில இதெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அந்த நாள் பூரா எனக்கு அந்த ஒரு நல்ல ஒரு வைப்பாக அந்த ஒரு நல்ல மைண்ட் செட்லேயே போயிட்டு இருந்துச்சுங்க.
அப்பப்போ இவர் உருட்டுவாருங்க. கார்த்தி ஆயிடுவார். கார்த்தின்னா என்னென்னா பொய்கள் அதிகமாக சொல்கிறவர் வந்து இந்த சைடு கார்த்தின்னு சொல்லுவோம். உருட்டுக அதிகமாக உருட்டுவாங்கல்ல அந்த இதில் எங்கள் ஊருக்குள்ளே. கம்பெனி மெசேஜ் மட்டும் வந்துக்கிட்டே கிடக்குது. ஆமாங்க, நான் சொல்லணுன்னே நினச்சிட்டு இருந்தேங்க. கம்பெனி மெசேஜ் அந்த கரெக்டாக டவர் இல்லாத நேரத்துலேயும் கூட வந்துட்டு போகுதுங்க. நம்ம ஃபோன் பண்ணலாம், நான் எமர்ஜென்சிக்கு இருப்போம். ஆனால் அப்போல்லாம் அந்த எதுவும் மெசேஜ் இல்லை, மெசேஜ் ரிசீவ் ஆகிறது இல்லை, சென்ட் ஆகிறது வராது. கம்பெனி மெசேஜ் மட்டும் கரெக்டாக வந்துட்டுருக்குங்க. ஃபால்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வருது. என்னங்க, இந்த மறந்துடாதீங்க, இந்த பார்ட் 2ல் தான் உங்களுக்கு முக்கியமான என்ஜாய்மெண்ட்ஸே இருக்கும். முக்கியமாக கலர் கலர் கொடி குஞ்சுகள் இருக்குங்க, மறந்துடாதீங்க. நான் ரசிக்கிறத விட நீங்கள் ரசிப்பீங்க. பாய்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் வந்துடுங்க. ஏனுங்க, சில நேரம் பேசாமல் இருக்கிறதே நல்லது தான். ஏன்னா எல்லாத்துக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் இருக்கும். அந்த டயத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறது தான் பெட்ரு. இப்போ நான் பேசி உங்களை டென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன்லங்க, அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ரசிக்க விடணும், கொஞ்சம் நேரம் பேச விடணும், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் அந்த குரங்கு ரொம்ப நேரம் கழிச்சுக்கும். அந்த ஒரு குரங்கை பார்த்துங்க, வைல்டு அனிமல்ஸ். திடீர்னு இந்த இடத்துல ஸ்லோ ஆகுங்களே. கப்புள்ஸாக போகிறாங்க, என்ன பண்ணுறது, நம்ம நேரம் இவங்க கூட போக வேண்டியதாக இருக்குது. பட் ஃபீல் பண்ணலாம் மாட்டேன். ஏன்னா தனியாக இருந்து சந்தோஷமாக இருந்துடணுங்க இந்த ட்ராவல் பண்ணுற நேரத்துலலாம். எதுக்கு ஜோடி கூட போயிட்டு. கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கு. வண்டி அடிக்கடி திடீர் ஸ்லோ பண்ணிட்டு போகும்போது அந்த வண்டி ஒரு மாதிரி மக்கர் பண்ணுங்க. இந்த வண்டி எடக்க பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனால் வண்டி எதுவும் நமக்கு இது பண்ணல, இந்த மாதிரி சின்ன ஒரு அப்பப்போ இவருக்கு செந்தமிழ் வந்துருங்க, உயிர் தமிழில் தான் பேசுவார். இந்த அவர் சொன்னார்ல, அந்த ஒரு ஃபால்ஸு அந்த இடம் இந்த பக்கத்தில் வந்துருச்சுங்க. வண்டி மூவ் பண்ணிடலாம்டா.
உங்களுக்கே தெரியுதா? அந்த ஒரு மலைக்கு பக்கத்தில் இன்னொரு மலை, அந்த மலைக்கு பின்னாடி இன்னொரு மலை, அது ஒவ்வொன்றும் கலர் அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகிறது, ஒரு டிராயிங் பெயிண்டிங்கில் பார்க்குற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு மலையிலையும் பசுமையான இந்த மரம் இந்த இதெல்லாம். ஏங்க அப்பப்போ நான் என்னோடய ஃபேஸையும் காமிச்சிக்கிறேன். இது எனக்காக கொஞ்சம் பேச மறந்துடுவீங்கள்ல, அதனால தான். என் பார்வையை நினச்சி எனக்கே சிரிப்பு. அங்க வெயில் கொளுத்தும் போது இந்த சைடு வந்துடலாம் போல. நல்லா பனிக்கும் அதுக்கும் நல்லா என்ன பண்றீங்க? ஒரு பாயிண்ட் வரும் பாருங்க. வண்டி இந்த பின்னாடி பார்த்து வேடிக்கை பாட்டு வரானல்ல, அவனுக்கு போற என்ஜாய்மெண்ட் பெருசா இருக்காது. ஓட்டிட்டு போறானல்ல, அவனுக்கு த்ரில்லிங் நிறைய இருக்கு. எனக்கு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் பார்த்தீங்களா, நான் சொன்னல என்னை விட குசும்பா இருக்காதீங்க. நான் இப்போ கேட்கும்போது கூட எனக்கே சிரிப்பு. எடிட் பண்ணி தான் காட்டுறேன். உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்கள். அதுவும் ஒரு ஃபீலாக இருக்கும். இன்னும் சம்டைம்ஸ் இரிட்டேட்டிங் ஆயிரும். இரிட்டேட்டிங் மீன்ஸ் அது அது ஃபேமிலியாக போனால் இல்லை இப்போ கூட யாரோ ஃபேமிலியோட எங்கேயாவது போகும்போது அந்த மாதிரி வரும். பட் அதெல்லாம் தாண்டி இன்னொரு தனி ஒரு ஃபீல் இருக்கும். அது கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. வெள்ளமாக தான்டா, நான் வேணாம் சொல்லியே, என்னால் முடியல. ஒரு இப்போ ஏதோ சொல்கிறாரு, எனக்கு அந்த காற்றுல எதுவும் கேட்க மாட்டேங்குது. நம்ம தான் முசுவாக இந்த சைடு பார்த்துட்டு இருக்கிறதாச்சு. ஸ்டோரேஜ் பண்ணுவோம். 200 GB சும்மா தான் கிடக்குது. தேவைப்பட்டது மட்டும் வைக்கணும்ன்ற ஜீவா. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிச்சிடும். ஃபுல் வீடியோ எடுத்தல்லங்க, அதுக்கு தான் பக்கத்தில் இருக்கிறவர் யாராவது ஏதோ ஒரு பாட்டு சொல்லிட்டா போதுங்க, அது நம்ம மைண்ட்லேயும் அப்படியே உள்ளே ஏறிடுதுங்க. நம்மளை அறியாமல் அந்த பாட்டு பாடுறது, நம்ம அந்த நாள் முழுக்க அந்த பாட்டை பாடிட்டு இருக்கிறது, நம்மளை பார்த்து ஒருத்தரை பாடிட்டு இருக்கிறது, இதை மாதிரி நடந்து தான் ஆகும். எனக்கே நிறைய டைம் நடந்திருக்கு. நீங்கள் நம்பலைன்னா நாளைக்கு ஒரு டைம் இல்லை இன்றைக்கே ஒருத்தர்கிட்டையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாட்டு பாடி பாருங்கள், அவரும் அந்த பாட்டை பாடுவார்.
கேமரா அப்படியே 360 டிகிரி திருப்பி காட்டணும்னு தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஒன் சைடு காமிச்சிட்டு ஸ்மாக் டவுன் ஆயிரும். அடிக்கடி ரொட்டேட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் வர வண்டி இதெல்லாம் மறைச்சிருது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சைடு அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கேமராவை சென்டரில் வச்சு காட்டுற மாதிரி. அதுக்கு தான் முன்னாடி போயிருப்பேன். நான் தனியாக தான் போயிருப்பேன். தனியாக வெயிட் இருக்காது. இப்போ தாங்க அவர் சொன்ன அந்த பாயிண்ட் வேறு அந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தெரியுதுங்களா? இப்போ தெரியுதா? அதை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. கேப்சர் பண்ணியாச்சுடா. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ரிமெம்பர் பண்ணா. இன்னும் கொஞ்ச நேரத்துலேங்க மறையூர் வந்துடும். மறையூர் வந்துருச்சுன்னா வீடியோ எண்டிங் வந்துடும். வீடியோ எண்டிங் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தங்க, அடுத்த வீடியோ அடுத்த கொஞ்ச நாளில் வந்துடும்னு அர்த்தம். பார்ட் 2வை மறக்காமல் பாருங்கள். ஏன்னா பார்ட் 2வில் தான் இதை விட இப்போ என்ன பார்த்துருக்கீங்களோ வீடியோவில் வியூவில் அதை விட 2 மடங்கு 3 மடங்கெல்லாம் இந்த நேச்சுரல் பிளேஸ் அதிகமாக காட்டியிருக்கோம். ஏன்னா போனால் என்ஜாய்மெண்ட் இல்லை யாரா இவரை பெருமைப்படுத்துகிற மாதிரி சொன்னால் நான் என்னையே சொல்கிறாருங்க. இருக்கட்டும் இருக்கு. சரி, அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாரு. 2வது வீடியோவில் தான் உங்களுக்கு நேச்சுரல் பிளேஸ் அதிகமாக காமிப்பேன். ஏன்னா மறையூர் டு மூணாறில் தான் உங்களுக்கு அதிக வியூ பாயிண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். முக்கியமாக இந்த தேயிலை தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அந்த சைடு தான் இருக்கும். அதனால தான் இடையிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நேரத்துக்கு நிலா இருக்கு. ஏங்க இந்த புலியில் படத்தில் வரும் இல்லைங்க, அந்த ஆமை தாங்க அது. இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அழுத்துறா காளிப்பா, அழுத்துறா. வாட்டர் ஃபால்ஸ் இங்க அடிக்குது. இந்த ஃபால்ஸில் நின்று வீடியோ எடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சுங்க ஃபால்ஸ் நின்னதுமே இந்த பாகுபலி பாட்டை போடுறது. அதான் எடுக்கலான்னு பாட்டுருந்தேன். இந்த வர காப்பெல்லாம் போட்டு ஜம்முன்னு வண்டி ஓட்டுற போது பாருங்க, அப்படியே மனசுக்குள்ளே அந்த கண்ணு ரெண்டு அப்படியே படப்படான்னு நடிச்சுக்கலங்க. அந்த மாதிரி கூலி படத்தில் அந்த இவர் வர மாதிரி நினச்சிட்டு அப்படியே ஓட்டுறாரு. ரதரிகிரதத்தித்தோம் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறது, வண்டி ஓட்டுறது அவர் தானே, எல்லாத்துக்கும் இது பண்ணி தான் ஆகணும். கேப்சர். ஏய் கேமரா முன்னாடி கொண்டு வருதா? அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வேண்டாங்கிறார்.
அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சு. கிளைமேட் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. இதுக்கு மேலேயும் போனேன். இது அந்த மறையூர் பஸ் ஸ்டாப். இவர் அப்படியே பிளான் மாற்றலான்னு நினைக்கிறாருங்க. டக்குன்னு ஏதோ சொன்னு சொல்லி அப்படியே போனாருன்னு சொல்லிட்டாரு. இவருக்கு டீ இல்லாமல் எதுவும் ஆகாது. இந்த டீன்னு போட்டிருக்கு, போட்டி இருக்கு. இவர் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாருங்க. எங்கேயும் நிறுத்தலை, ரீல்ஸ் பண்ண விடலை. ஒரே கஷ்டமாப்பா. ஆரம்பிக்கிறான்டி, நாளை போற தர்றான்டி. மறையூர் பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாப்னு சொல்லி அதுவே வாயில் வந்துருக்கு. அப்புறங்க மறந்துடாதீங்க, பார்ட் 2ல் தான் நீ கதையே ஆரம்பம். பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றும் பண்ணல. அதே தான் அவங்களுக்கும் போய் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் ஏதாவது பிடிச்சிருந்தா இல்லை பிடிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது பிடிச்சிருந்தா நான் இன்னும் அதை அதிகமாக பண்ணுறேன், அது வித்தியாசமாக பண்ணலாமான்னு பார்க்குறேன். இல்லை பிடிக்கலன்னா அது என்னன்னு சொன்னு தெரிஞ்சால் நான் அது பண்ணாமல் இருக்க பார்க்குறேன். ஏன்னா பிடிச்சதை பண்ணுறதும் பிடிக்காததை பண்ணாமல் இருக்கிறதும் அது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் முடியும். அதனால தான் கேட்டேங்க. மறக்காமல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களாம் சொல்லுங்கள். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? அது வரைக்கும் ஹெல்த்தை பார்த்துக்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. டாட்டா. கண்டிப்பாக வருவேன் அடுத்த வீடியோவில், நீங்களும் மறக்காம வாங்க.